இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாலுமே ஒரு பெரிய லெவலில் மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பர்டிகுலராக இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மார்க்கெட்டை நிறுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே கொண்டு போயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் 10th அன்னைக்கு மார்னிங் 10:30, ஈவினிங் வந்து 6:30 2 செஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக போகும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மார்னிங் 1 வீக்கும் ஈவினிங் 1 வீக்கும் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கு மேலே தான் சஸ்டைன் ஆகி ஓப்பன் ஆகிருந்தது பார்க்க முடிஞ்சது. அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை எடுத்து அதுக்கு கீழே போகாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ஹையை போயிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால கரெக்டாக சைட்வேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ரைட்டர் அப்படிங்கிறவங்க ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்ஸை புக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. அண்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நியர்லி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லாததே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸில் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனால் மார்க்கெட்டில் ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதும் இருக்குது. பெருசாக செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல புரிதலாக இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஐடி செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங் டேர்மில் கீழே வந்துட்டு இருந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனால மேலே வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. என்னதான் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலுமே மார்க்கெட் பெரிய லெவலில் மேலே போகல அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. அண்ட் இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டோட பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 24,814க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய இந்த 24,926 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 25,063 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணணும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில், அதாவது சப்ளை ஜோனுக்கும் ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் இடையில போய் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது ஹையர் ஹை கிட்ட முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவலாக செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.93, மார்க்கெட் சைட்வேஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டவுன் சைடில் இருக்குமோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குது. பட் ஓவராலாக சைட்வேஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இன்னையை பொறுத்தவரை 2 பேருமே ஈக்குவலாக தான் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். ஸ்லைட்டாக கால் ரைட்டர்ஸ் மட்டும் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். பட் ஓவராலாக சைட்வேஸ் அப்படிங்கிறத மட்டும் இந்த கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி நெகட்டிவ் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட கண்டினியூஷன் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே இறங்கணும் அப்படிங்கிறதா வியூவாக இருக்குது. நாளைக்கு ஒரு சின்ன கேப் டவுனில் இருந்திருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் இருந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் வியூ பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்ணுறதுனா ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ப்ரைஸ் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவில் இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரகிளோட தான் மேலே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,060 இந்த ரேஞ்சை போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது வியூவாக இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் அந்த இடத்த போய் ரீச் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக போயிடுறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதும் புரிதலாக இருக்குது.
அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜோன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மேலே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 24,800க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுனாலே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடுது அப்படின்றதும், 24,926 வரை போகுன்றதும் ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் ஆல்ரெடி அது சஸ்டெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் பார்க்குறோம். அப்போது நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 24,926 இந்த இடத்த போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. மேபி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹையர் லோவை கொடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் ஓவரால் புரிதலாக இருக்குது. பட் இது ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்கக்கூடிய 25,063 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேஜ் கன்டினியூ ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் டிமாண்ட் 1க்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சப்போஸ் இந்த ஜோன் அப்படிங்கிறது நம்ம ரிஸ்கான ஜோனாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே, அதாவது 24,814க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகலாம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும், சப்போஸ் அந்த டிமாண்ட் ஜோன் 2 24,765க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தராக டவுன் ஆகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 24,613 வரை வரலாம். அங்கே வந்தாலுமே ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டைரக்ஷன் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும், அண்ட் எங்கே வந்தாலுமே ஒரு மார்க்கெட்டில் வந்து பையர் அல்லது டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறதுக்கு தான். இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரேட் எம்பரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வியூ கொடுக்குறோம். ட்ரேட் பண்ணுறதுக்காக இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிடுறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக அந்த சப்ளை ஜோன் 1 வரை போணுச்சு. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை, அதுக்கு மேலேயும் போகல, இமீடியட்டாக ஃபால் ஆக ஆரம்பிச்சது. நியர் சப்ளை ஜோன் 1 வரை போகாமல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். நியர் 29 பாயிண்ட் பாசிட்டிவில். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அல்லது இந்த இடங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுவோம் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 3 வியூ கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸுக்கான ட்ராவல் எடுத்துருச்சு. பிகாஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசாக டாமினேட் பண்ணாங்க இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை. நம்ம சொன்ன சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் இதுக்குள்ளாரையே ட்ராவல் ஆகிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் பிசிஆர் ரேஷியோலையும் கன்ஃபார்ம் ஆகுது 0.92 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஸ்லைட்லி பீரிஷ் அல்லது சைட்வேஸ் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஓவராலாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை சைட்வேஸ் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டு நம்ம டெக்னிக்கலாக கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதோட லெவல்ஸில் பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. சேம் ஆஸ் இட் இஸ் எஸ்டர்டே இருந்தால் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 54,681 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், அது போகணும்னா அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 54,340க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா சப்ளை ஜோன் 2க்கும் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1க்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இதில் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக எஜுகேட் ஆனவங்களால் இதில் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 54,069க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிமாண்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியர் 53,870 இந்த டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் டெஸ்ட் பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிமாண்ட் 3 இருக்கக்கூடிய 53,374 இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால கீழே வந்தாலே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. போத் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே டிமாண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நம்மளோட புரிதலாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். வேணும்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜோனாக இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில இருக்கிற பட்சத்தில் அது ரிஸ்கான ஏரியாவாக இருந்து சைட்வேஸை ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இதை கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டாம்.